இப்ப எதுக்கு அப்பலாம் எந்த தேம்பி தேம்பி அழுதுட்டு கிடக்க? அப்பா போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். அப்பா என்ன குழந்தைய கடத்திட்டு போறதுக்கு? அப்படியே போனாலும் எங்க போனாங்க? மீட்டிங் தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. நிஜமா வந்துருவாங்களா? இல்ல அதான ஊடு, அங்கேயே இருந்துக்குவாரு. ஆளை மூஞ்சிய பாரு, கேக்குறா பாரு கேள்வி. நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம், அதுக்கு அப்பா பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா பவுதா பொறுக்கி எல்லாத்தையும் நியூஸ்ல டிவில சோசியல் மீடியாவின்னு போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் லூசு, அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்ல. நீ ஏன் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஒப்பரை வச்சுட்டு இருக்காத? என்ன பண்ணிட்டா என்ன பண்றது சொல்லு. போறவங்க வரவங்கெல்லாம் இந்த பொண்ணு தான் அவங்க கையை பிடிச்சி விட்டாங்க, இவங்க கிட்ட தான் அவங்க தப்பா நடந்துக்க பார்த்தாங்கன்னு பார்த்து பார்த்து நம்மளை தானே பேசுவாங்க. அப்புறம் இதையெல்லாம் பார்க்குற மற்றவங்களும் இன்னும் நம்மளும் என்ன வேணாலும் இவங்களை பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. லூசு மெண்டல், இந்த அழுகை கொஞ்சம் நிறுத்துறியா? நம்ம வீட்டுக்குள்ள எந்த கேமராவும் ஆன்ல இல்ல, அது நமக்கு தான் தெரியுமே, செக் பண்ணோம்ல. அத சொல்லல. லூஸ் மாதிரி நீ ஏன் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத? என்ன இதெல்லாம் நம்ம தான் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க சைடு இருந்து எந்த ப்ரூஃபும் இல்லை. நம்ம சைடு இருந்து நீ வச்ச ஸ்பை கேமரா மூலமா மட்டும்தான் தெரியும். அதை பத்தி அப்பாங்களுக்கே தெரியாது. நமக்கும் டாக்டர்ஸ்க்கும் மட்டும்தான் நம்ம கிட்ட கேமரா இருந்துச்சுன்னு தெரியும். சரியா? இது நமக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் நம்ம எவிடன்ஸா யூஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம அதை பத்தி அப்பா கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லக்கூடிய சந்தர்ப்பமும் வரல. கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த கேமரா மூலமா தானே இப்ப அவனை ஷூட் பண்ணது தெரிஞ்சது. நம்ம ஒன்னும் ஷூட் பண்ண கிடையாதே, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எவ்வளவு பெரிய ஆள், இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஆமாமா, எப்ப பாரு அடுத்தவங்கள பத்தியே யோசி. அவன் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையாமா, இவளை வந்து கேட்பாங்களாம், கையை பிடிச்சிருத்தானா, காலை பிடிச்சிருத்தானா, அங்க தொட்டானா இங்க தொட்டானான்னு. இப்படியெல்லாம் பயந்து பயந்து இருக்கணும் தான் அடங்காம ஆடிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவனாட்ட அப்படியே நடிச்சிட்டு கிடந்துக்கிறானுங்க. என்ன அப்போ முதல்ல எங்க அப்பா வந்ததே தப்பு. அப்பா வரக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஒழுங்கா தெளிவாதான் இருந்த, அதுக்கப்புறம் தான் மெண்டல் ஆயிட்ட. மெண்டலே எவன் என்ன சொன்னா என்ன? நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அவ போய் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன அதையே நினைச்சிட்டு ஆடிட்டு இருக்காம பேசாம படுத்து தூங்கு. என்னது தூங்குறதா? அதான் ஆசை தீர அழுதுட்டு இல்ல, தூங்கு. தூங்கி எழுச்சினாதான் கொஞ்சம் தெளிவா ஆவ. என்ன ஒன்னும் சாப்பிடவே இல்லை, பசிக்குதா? அப்புறம் ஒருத்தனால நேசிக்கப்படுறது முக்கியமா, புரிஞ்சுக்கப்படுறது முக்கியமா? என்ன சொல்லவே நாம் இந்த கேள்வியை கேட்கா சொல்லு. இத என்கிட்ட எல்லாம் கேட்க கூடாது. என்ன உன்னை ஒருத்தங்க காதலிக்கிறாங்கல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க போறீல, அவங்க கிட்ட போய் கேளு. கேட்ட கேள்விக்கு பதில் என்னவோ உனக்கு தெரியாத மாதிரியே கேட்குற. புரிஞ்சுக்கப்படுறதுதான் முக்கியம், நேசிக்கப்படுறத விட. இது உனக்கு தெரியாதா? அப்பா அம்மாக்குள்ள எவ்வளோ சண்டை வருது, லவ் இருக்கு, ஆனா அங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதனால தானே. அதை உட்காந்து பேசினா சரியா போகுது. அதை விட்டுட்டு ஈகோ பார்த்துட்டு நீயா பேசுறது நானா பேசுறதுன்னு சண்டையை வளர்த்துட்டே போனோம். அது ஒரு டைம்ல ஹர்ட் ஆயிரும். அப்புறம் தன்மானம் சுயமரியாதை இதையெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமான்னா வேண்டாம் தான் தோணும். சரி, இப்ப எதுக்கு இது என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் உன்னை புரிஞ்சுக்கலையா என்ன? நான் உன்னை புரிஞ்சுக்கலையா? என்ன புரிஞ்சுக்கல? அது கஷ்டமோ நஷ்டமோ உன்னோட எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் கூட இருப்பேன்னு நீ அப்ப என்ன நம்பலல்ல. நான் கூட தானே இருக்கேன், அப்புறம் நான் உன்னை புரிஞ்சுக்கல சொல்ற. புரிஞ்சுக்கிட்டா இப்படி என்ன பேச மாட்டீங்களா? இங்காரு ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒரு விஷயம் தப்பாவே இருந்திருக்கலாம், ஆனாலும் அந்த சிச்சுவேஷன்ல ஏன் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்கன்னு அவங்கள கேட்காமே நம்ம புரிஞ்சுக்கணும். நான் உன்னை அப்படி புரிஞ்சுக்கிறேன் இல்ல, அப்படியே இப்படி என்ன சொல்ற? நம்ம வயசுக்கு வந்தப்ப நம்ம வீட்டுல என்ன சொன்னாங்க? தங்கப்பிள்ள இங்க வாயா. ஏன் பாத்ரூம் கிட்ட அங்க மூலையில உட்காந்துருக்க? அது டாடி
ம், வயிறு வலிச்சிட்டே இருந்ததா. பாத்ரூம் போகும்போது பிளட்டாக வந்துதா. அதான் அம்மா குளிக்க வச்சு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஓ, என் தங்கப்புல பெரிய மனுஷி ஆயிட்டீங்களா? ம், ஆ, அம்மா எங்க போனாங்க உன்னை தனியா விட்டுட்டு? ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கா. அதான் சரி என்னன்னு கேட்கலான்னு வீட்டுக்கு வந்தா எங்கேயும் காணோம். ம், அம்மா வேப்பந்தலை பறிக்க போனாங்க. ம், சரிடா தங்கம். என் புள்ள தேவதையாட்ட அழகா இருக்கா. அப்பவே தோணி இருக்கணும். அப்ப நானே வாங்க வாங்க, செல்ல பிள்ளை இங்கதான் இருக்கோம். அவ ஸ்கூலுக்கு வரலண்ணா, நானும் போக மாட்டேன் டாடி. சரிடா தங்கம். இந்த ரேக்கா இதை கையில் வச்சுக்கோ. பிள்ளைங்களுக்கு லீவ் சொல்லிட்டியா? ஆ, லெட்டர் எழுதி கூட படிக்க பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். சரி சரி. சத்தி எனக்கு சொல்லிட்டியா? கிளம்புன பின்னாடி தான் அழுதுகிட்டு அப்புறம் இவரு லீவ் போடுறேங்கிறா. அப்புறம் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் சரின்னு இருக்க வச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்து தண்ணி வாத்துச்சு. உங்களுக்கு கூப்பிட்டா நீங்கள் எடுக்கல. நான் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் ரெடி ஆயிட்டான்னு பார்த்து அனுப்பிட்டு இருந்தேன். ம், ஆ, சத்தியன் வரட்டும், என்ன சொல்றான்னு பார்த்துப்புட்டு பார்த்துட்டு உங்க அண்ணனை கூப்பிட்டே ஆகணுமா என்ன? அது உங்கள் விருப்பம்தான். ஒரு பக்கம் மாமாங்கிற முறைக்கு அவன் வந்து நின்னா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஒரு பக்கம் உங்கள் சுயமரியாதை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் போய் அவன் வாசலில் நிற்கணுமான்னு தோணுது. என்ன முடிவு பண்ணுவீங்களோ பண்ணுங்க. ரேக்கா, ம், சொல்லுங்க டாடி. உனக்கு ஃபங்க்ஷன் எப்படிமா வைக்கணும்? கிராண்டா வைக்கணுமா சிம்பிளா வைக்கணுமா? ஃபங்க்ஷனா? ஆ, இது உடம்புல நடக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் தான், பயாலஜிக்கல் ரியாக்ஷன் தான். ஆனா அது அது சொல்லுங்கப்பா. உனக்கு உடம்பளவுலையும் மனசளவுலையும் சில மாற்றங்களை கொண்டு வரும். அதை செலிப்ரேட் பண்ற விதமா உனக்கு சடங்கு சுற்றி ஃபங்க்ஷன் வைப்பாங்கம்மா. அதான் கேட்குறேன். அதை பற்றிலாம் அவளுக்கு என்னங்க தெரியும்? நீங்கள் முடிவு பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியாரு. ம், சொல்லுடா. உனக்கு காது குத்தே நான் அப்படி ஒன்றும் கிராண்டாலாம் வைக்கல. கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆல்பம் எல்லாம் கொண்டு வந்து காட்டும்போது உனக்கு சங்கட்டமா இருந்திருக்கும்ல. அதனால தான் கேட்குறேன். உனக்கு சீர் எப்படி பண்ணணும்? எனக்கு கிராண்டாக பண்ணணும். அப்படியா? நீங்க சொல்றது சேலை கட்டி சந்தனம் தடவி நெத்திச்சுலாம் வைப்பாங்கல்ல, அதானே? ஆமாயா, ஆமா. ஆ, எனக்கு பெரிய பெரிய மாலெல்லாம் போட்டு அங்கெல்லாம் பண்ணி கிராண்டா வைக்கணும். ஆஹா, சரி. அது உனக்கு. இப்போ ரேக்காக்கு ம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஏன்டா? ம், மாசம் எவ்வளோ வருது, செலவாகுது, ம், மளிகை சாமான லிஸ்ட் எல்லாமே நான் தானே எழுதுறேன். எனக்கு தெரியும் உங்கள் கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னு. அதுக்கு தக்கன வீட்டில் சிம்பிளாக பண்ணிக்கலாம்ப்பா. ஏய் லூசு, கிராண்டாக பண்ணணும் சொல்லு. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒருக்கா தான் நடக்கும் என்ன? அப்புறம் நான் எப்படி ஒரு வாரம் லீவ் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதில் மண்ணலி கொட்டுற நீயே. ஒரு வாரம்? ம், உன்னை சொல்லணும் முதல்ல. என்ன? ஹாஃப் டே லீவ் போட்டு இருக்க சொல்லிட்டு எப்போ போல ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இவ ஒரு வாரம் லீவ் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கா. இனி இவ என்ன நினைக்கானே வாய் தந்து சொல்ல மாட்றா. நீ பண்ற வேலை இத்தனையும். என்னது ஆஃப் டே லீவா? அப்புறம் 3 மாசம் லீவ் போட்டுக்கலாமா? ஆளை பாரு. ஏங்க என்ன? இப்போ என்ன முடிவு பண்ண போறீங்க? என் புள்ள சொல்லுவா. வீட்டில் நம்ம பெரியவங்களா இல்லை இவ பெரியவளா? இவளை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுறீங்க. நான் அவளை டிசிஷன் எடுக்க சொல்லல, அவளோட ஒப்பீனியன் தான் கேட்டுட்டு இருக்கேன். பொறுமையா கேளு. ஆமாம் ஆமாம், பொறுமையாக நீங்களே உட்காந்து கேளுங்க. இங்க பாரு, நீ ஏன் எத்தனை தடவை சொல்லியிருக்க? எங்க வீட்லயும் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டதில்ல, என் மாமியார் வீட்லயும் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டதில்லை. என்ன? ஆ, ஆமாம்மா, நீங்களாம் கடனை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னா எல்லாம் எங்களை தானே வந்து கேட்காங்க. அப்போ எங்களை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நாங்கள் மட்டும் சம்பாதிச்சா அப்படியே கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு 5-10 வேணும்னா கூட உங்ககிட்ட கேட்டு காசு வாங்கிக்கணும். இல்லை, நாங்கள் சம்பாதிச்சாலும் அப்படித்தான், நீங்கள் சம்பாதிச்சாலும் அப்படித்தான். நாங்களே சம்பாதிச்சு யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லாமல் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் எப்போ செலவு பண்ணுறோமோ அப்போ தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. ஆஹா, அப்ப இத்தனை நாளா நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்காம வச்சிருக்கேனா என்ன? யோ, ஏன் சுதந்திரம் எங்கிட்ட தான் இருக்கு, நீ என்ன ஏத்தாரது? இப்ப நீதானமா சொன்ன. ஆமா, இப்ப நான் வரக்கு முன்னாடி கூட இவ எங்க போய் தொலைஞ்சாலும் தானே திட்டிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க மட்டும் எல்லா டைமும் என்கிட்ட சொல்லிட்டா போறீங்க. தெய்வமே, தெரியாம கேட்டுப்புட்டேன். பிள்ளைய தனியா ஒத்தையில விட்டுட்டு போயிட்டியேன்னு. சரியா? நீ எங்கேயோ போ, எங்கேயோ வா, என்னமோ பண்ணு. நான் உன் காசு 10 பைசா தோறதில்ல சாமி. போதுமா? ஆளை விடு தாயே மகமாயி.
பிள்ளைக்கு சிரிப்பா பாத்தீங்களா? அவ சிரிக்கிற மாதிரி நீ ஏன் மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஆ? உங்களா? சரி சரி கோவப்படாத, விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க மகாராணியாரே, என்ன ஆன போடுறீங்க? ஐயோ, இவங்க நம்மகிட்டயே கேக்குறாங்களே. ஏயா கடவுளை இப்படி எனக்கு ஒத்துற? இப்ப என்ன சொல்றது? எனக்கு தான் ஆசை கிராண்டா நடக்கணும்னு. அப்படின்னா அம்மாவோட அண்ணனை கூப்பிட்டாகணும். அவங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. அப்போ அப்பா போய் தான் கூப்பிடணும். எப்படி? அத்தை கண்ட மேனைக்கு பேசிட்டாங்கன்னா அப்பா கஷ்டப்படுவார். அதை விட எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அத்தை அப்பா பேசினா எல்லாத்துக்கும் ரொம்ப சங்கட்டமாக போயிடும். மாமாவை கூப்பிடலன்னா அம்மா கோச்சுப்பா. ஐயோ, இப்போ இவர் சைடும் என்னால் முடிவெடுக்க முடியல, அம்மா சைடும் முடிவெடுக்க முடியல. என்னத்தை தான் பதில சொல்ல? என்ன? ஐயோ, என்ன தங்கம், நல்லா யோசி. என்ன 3ஆம் நாள் 5ஆம் நாள்னு எப்போ நல்லனாலும் அப்பதான் பார்த்து பண்ணுவோம். அதுக்குள்ள யோசிச்சு சொல்லு. ஆ? சொன்னா மட்டும் எப்படியாவது காசை ரெடி பண்ணிடுவேன். என்ன உங்க அண்ணன் தான் முரண்டு பிடிப்பான். காலை விழுந்துனாலும் கூட்டியாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தி ஃபங்க்ஷனை நடத்தி போடுறேன். சரியா? நிஜமாவா? ம், வேற வழி உனக்கு இருக்குதா? அவன் ஒருத்தன் தான். அப்புறம் அதனாலதான். சரி சரி, ரொம்ப தேங்க்ஸு. ம், இனி என்னம்மா உங்க கோரிக்கை சொல்லுங்க, அதையும் என்னால செய்ய முடிஞ்சா செய்யறேன். எங்கள் அண்ணனுக்கு என் புருஷன் ஒன்றும் எந்த வகையிலையும் குறைஞ்சி போனவர் இல்லை. வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். அதுக்காக நீங்கள் போய் காலை விழுந்தால கெஞ்சிட்டு இருக்காதீங்க. ம், சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்து பேசிட்டு போங்க. நான் போய் பிள்ளைக்கு ஏதாவது ரெடி பண்ணுறேன். அது இரு இரு இரு, நீ கேட்டே போ. நீ நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லு. என்ன ஏஜ் அட்டன் பண்ணிட்டே அப்படிங்கறக்காக மூலையிலலாம் உட்காரணும்னு அவசியம் இல்லடா. நீ எப்பவும் போல வீட்லயே உட்காரு படு. ஆ? நீ எப்பவும் போல எப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருப்பியோ அப்படியே இரு. இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ கேட்காத. என் பிள்ளை அவ இஷ்டம் போலதான் இருப்பா. ம், என்ன அவன் என்ன உங்கள் காதோட ஓதுற? நீங்களுங்கிறீங்க. இங்க ஒரு மரகதம் நாக்கட்டில் போனதும் நீ அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு பிள்ளைக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்த. நல்லா இருக்காத சொல்லிட்டு போட்டேன். ஆமா, நீ ஒரே இடத்துல உட்கார வச்சுன்னு வச்சுக்கியே, அப்புறம் ஏன் பிள்ளையும் ஒன்னையாட்டியே ஆயிருப்பா. அப்ப ரேகாவும் சிலிண்டர் ஆயிடுவாளா? சிலிண்டரோட பொண்ணு குட்டி சிலிண்டர். இங்க இருங்க, எதுக்கு நான் ஃபோன் பண்ணேன்? நீங்க வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல என்ன நடந்திருக்கு? ஆ? டீச்சர் கோப்படாதீங்க டீச்சர், ப்ளீஸிங் டீச்சர், ப்ளீஸ் ப்ளீஸ். சிவராமா, அம்மாடி ரேகா, டாடி, மாமா எப்போ சமாதானம் ஆகுறாங்களோ அப்போ வேணா ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் டாடி. இப்போ எப்படி அப்பனுக்கு தப்பாத பிள்ளை? ஏன் பிள்ளடி என் பிள்ளை. சைல்டா தங்கம், உன் இஷ்டம் போலயே நடக்கட்டும். அப்பாவுக்கும் கஷ்டம் தரக்கூடாது, அம்மாவையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு தானே இப்படி சொன்னேன். எனக்கு புரியுது. பார்க்கலாம் உங்க மாமா இறங்கி வராமையா போயிட போறான். இங்க பாரு ரேக்கா, உனக்கு எவ்வளோ வயசானாலும் நீ எனக்கு குழந்தை தான். உன் இஷ்டம் போல நம்ம வீட்டில் எப்படினாலும் இருக்கலாம். யாரும் நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அப்படி நான் இல்லாதப்ப அம்மா ஏதாவது சொன்னாலும் நான் வந்தவொடனே சொல்லு, நான் அவளை பார்த்துக்கிறேன். சரியில்லைங்க, ஒன்றும் சரியில்லை. எல்லாம் சரியா அமையும், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் இன்னும் பேசி முடிக்கல. உங்கள் அம்மா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரே இடத்துல முடங்கி எல்லாம் கிடக்காத. நீ எப்பவும் போல விளையாடு, ஆடிப்பாடு, எல்லாமே பண்ணு. உன்னோட பாடிக்கும் மூமெண்ட்ஸ் தேவை. அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், நீயும் ஹாப்பியாக இருப்ப. மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரியா? அப்புறம் வயசான காலத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும், இடு பிடிச்சிக்குது, கை பிடிச்சிக்குது, கால் பிடிச்சிக்குதுங்கிற அப்படி ஒரு அவசியம் நமக்கு தேவைப்படாது. அதுக்காக தான் சொல்கிறேன். என்னடி உங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்னு நீ ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்பப்போ வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு கிடந்தங்காட்டி தான் உனக்கு வந்து மசில்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் இல்லை. அதனால தான் அப்பப்போ உனக்கு குறுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறேன். சசுகளெல்லாம் நல்லா இறுக்கமாயிரும். அதனால தான் நான் உனக்கு சுடுதண்ணி ஒத்தடமோ இல்லை மூவோ ஏதோ ஒன்று தேய்ச்சிட்டு இடுப்பு நீவி விட வேண்டியதாக இருக்குது. ஓ, அப்போ நான் வேலை வாங்குறேன்னு சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. ஏஜ் அட்டன் பண்ணா
இல்லை குழந்தை பெற்றுக்கிட்டா ஹார்மோன்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். அப்போ ஒரு சிலருக்கு உடம்பு போடும், ஒரு சிலருக்கு போடாது. ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஓடி ஆடி சந்தோஷமாக விளையாடுற குழந்தைகள நீங்கள் தானே வீட்டில் உட்கார வச்சிடுறீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்ல. அதுக்கு தான் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. ஓ, அப்ப நான் வேலை பொழப்பு இல்லாம ஒண்ணு சொல்றேன், ஆனா அதை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க உங்க பிள்ளைக்கு புத்தி சொல்லிட்டு போறீங்க. இங்கே பாரு செல்லம், நீ ஏஜ் அட்டன் பண்ணதால உன்னோட உடம்புல சில மாற்றங்கள் நடக்கும். அது வந்து உனக்கே புதுசா இருக்கும். உன் கூட படிக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லாருமே அதை புதுசா தான் பார்ப்பாங்க. என்னங்க? இரு. ஹார்மோன் ஆக்டிவிட்டீஸ்னால உனக்கு எதிர்பாலினத்தின் மேல ஒரு வித ஈர்ப்பு ஏற்படும். அதை நீ எப்படி புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறதுல தான் உன்னோட லைஃப் இருக்கு. அவங்க கூடயே பேசிட்டு இருக்கணும், அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும், அவங்க கூட விளையாண்டா நல்லா இருக்கும், இப்படி நிறைய தோணும். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. மாய மாதிரி. இப்போ உன் கூட இருக்கிற யாரும் உன் கூட லைஃப் லாங் வரப்போறது இல்ல. மத்தவங்களுக்கு அடுத்து அடுத்தவங்க காட்டுற அன்பு அது நட்பா காதலான்னு ஒரு தெளிவு கண்டிப்பா உனக்கு இருக்கணும். அதே மாதிரி யார் உன்னை தேவையில்லாம டச் பண்ணாலோ, அது உன்னோட அப்பா நானா இருந்தாலும் சரி, உன் அம்மாவா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி எண்ணத்தோட எதுக்காக அவங்க உன்னை டச் பண்றாங்க அப்படிங்கிறதுல உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். உனக்கு அவங்க பண்றது பிடிக்கல அப்படின்னா ஒரு தடவைக்கு 3 தடவை வாய் விட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா கண்டிப்பா நீ நடந்துக்கணும். புரியுதா? அது மம்மியா இருந்தாலும் தானே டாடி. இவளுக்கு இருக்கிற கொழுப்பு. மம்மி மட்டும் இல்ல, அது நானா இருந்தாலும் தான். ஐயாடா, ரேகாவை நீ யாரும் அடிக்க முடியாது, திட்ட முடியாதா? அப்ப நானும் சீக்கிரம் வயசுக்கு வந்துருவேன். அப்பதான் நீங்களாம் என்னையும் அடிக்க மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க. இல்லைன்னா இந்த மகாராணியை யார் அடிச்சிட்டு இருக்காங்களோ? நீதான் சொல்லுன்ற நான் அடிக்க. ஒழுங்கா கொடுக்குற உளுந்து கஞ்சி கொள்ளு கஞ்சி எல்லாம் குடிச்ச நான் ஏன் அடிக்கிறேன்? திங்கறக்காக மட்டும் தானே நான் அடிக்கிறேன், வேற எதுக்காவது அடிக்கிறேன் அடி நான் உன்னை? டாடி பாத்தீங்களா, இங்க இருக்கும்போதே மம்மி என்ன திட்டுறாங்க. மாடி பொடி மரியாதை இல்லாம பேசுறாங்க. எதா இருந்தாலும் பொறுமையா சொல்லு. நீ சொல்றீல பிறந்த வீட்லயும் எனக்கு மரியாதை இல்ல, பூந்த வீட்லயும் மரியாதை இல்லைன்னு. ஆமா, அப்ப 2 வீட்டு சைடும் புழுக்க வேலை பாக்குறதுக்கு மட்டும் நான் தேவைப்படுறேன். ஆனா மதிக்க மட்டும் மாட்டீங்க. பொம்பளையா பிறக்கறதே பாவம். சை, மதிக்காதவங்க கிட்ட மயிரா கூட இருக்கக்கூடாது. ஆனா மானம் கெட்டு போய் 2 வீட்டு சைடு நக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு நாட்டுக்கிட்டு சாகலாம். என்ன 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 என்ன? ஊரையே மெச்சிக்கிட்டு ஊருக்கே கலெக்டரா இருந்தேன் நானு. என் பொழப்பி இவளைய அந்த அலையில கட்டி இவ ஒரு ஆளை மேய்க்க முடியலடா சாமி. கேட்டியா, உங்க அம்மா மாதிரி கூமுட்டையால இருக்கக்கூடாது. எனது இரு. ஒருத்தவங்க உன் கூட பழகுறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்தோட உன் கூட பழகுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னை அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு உன் மேல பாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாம அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு போய் அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நான் புழுக்கு வேலை பார்க்கறத தேவைப்படையில அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. என்ன என் பிள்ளைல உன்னையாட்ட இருக்க மாட்டேப்பா, நல்லா அறிவா புத்திசாலித்தனமா இருப்பா. என்ன? ஆமாம்மா, பின்ன உன் மேல பிறந்த வீட்லயும் யாருக்கும் பாசம் கிடையாது, புகுந்த வீட்லயும் யாருக்கும் பாசம் கிடையாது. ஆமாண்டி, 2 வீட்லயுமே உனக்கு குழந்தை பிறந்ததும் உனக்கு குண்டுன்னு தானே சொன்னாங்க. வேலை செய்யறதுக்கு மட்டும் தானே ஆளா வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன் பேரை சொன்னாலே நீ போய் நின்னாலே உன் பிறந்த வீட்டுல இனி ஏதாவது சீர் சொல்லிருவியோ, அதை வேற செய்யணுமோ, அது காசு செலவாகுமோ அப்படின்னு தான் யோசிப்பாங்க. புகுந்த வீட்டுல அதுக்கும் மேல எப்படா இவகிட்ட இருந்து புடுங்கி திங்கலான்னு காத்துட்டு இருப்பாங்க. அங்கிருந்து புடுங்கிட்டு வந்து இங்க கொடுக்கறதா உன் வேலை. இப்ப புரியுதா? உன்னை எல்லாரும் தேவைக்கு தானே யூஸ் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு நாள் உடம்பு முடியாம படுத்திருக்க, நான் தானே உன்னை பார்த்திருக்கேன். யாராவது வந்து என்ன ஏதுன்னு கேட்டு சுடுதண்ணி வச்சு கொடுத்தாங்களா? யோ, உன் வீட்டை நீயே கேவலப்படுத்திக்கிறியா? வெக்கமான ஏதாவது இருக்கா கேக்குறேன். நான் உனக்கு தானே இந்த ஸ்ரீதேவியை பெத்து கொடுத்தேன். அப்ப நீ தானே ஏன் பார்க்கணும், இருக்கிறவங்கள வந்து பார்ப்பாங்க. இவளுக்கு இது கொண்டும் குறைச்சல இல்ல. வேற ஏதாவது சொன்னா மட்டும் மூக்கு சிந்திட்டு அழுவா, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு திரிவா. நீதான் ஸ்ரீதேவின? ஸ்ரீதேவி எனக்கு பெத்து கொடுத்த சரி, அப்புறமா 2 வீட்லயும் புழுக்கு வேலை பார்த்துட்டு இருந்த. அப்ப அவங்களும் தானே வந்து உனக்கு செய்யணும். ஆனா என்னை மட்டும் செய்ய வச்ச. என் தலை எழுத்துங்கிறேன். நீங்களும் சரி உங்க ஆத்தாலும் சரி என் பிறந்த வீட்டுல எனக்கு ஒண்ணும் செய்யறதுலன்னு சொல்லி காட்டுங்க. என்ன
என்ன என்ன சொல்லி காட்டுறாங்க? ஆ எங்க அம்மா மாதிரி நீ அதை கொண்டாடல இதை கொண்டாடலன்னா நான் கேட்கேன். ஆ மேலுக்கு முடியாம படுக்கியா? வந்து என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு போனா உனக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், என் பிள்ளைக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு என்னமோ உன்னை தவிட்டுக்கு வித்துட்ட மாதிரி கட்டி கொடுத்ததுல இருந்து கண்டுக்காமையே இருந்தா உனக்கும் பெத்தவங்கள கண்ணுல பார்க்க முடியலையேன்னு இருக்கும். எனக்கும் என் மாமனார் மாமியார் வந்து போறது இல்லையே, என் பொண்டாட்டி கவலைப்படுறாளேன்னு இருக்கும். என் பிள்ளைக்கும் தாத்தா பாட்டின்னு எல்லாத்துக்கும் எல்லாத்து வீட்லயும் வந்து பார்த்துட்டு போய் வந்து கதை கதையா சொல்லும்போது என் பிள்ளைக்கு யாருமே வரதில்லையே, நம்ம யாரும் இல்லாத அனாதையோ அப்படின்னு தோணும். அதுக்கு தானே சொல்றது. நான் என்ன பொழுதுக்கு இங்கேயே வந்து இருங்கன்னு நான் சொல்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசிக்கு 3 மாசம் இருக்கா 6 மாசம் இருக்கா வந்து தலை கட்டிட்டு போலாம்ல. ஆ அதுக்கு அத்தனை வலிக்குது. ஆ தெய்வமே, நீங்க நியாயமே பேசாதீங்க தெய்வமே. நான் எங்க ஆத்தா வீட்ல இருந்து யாரையும் கூப்பிட சொல்லவே இல்லை. உங்க பிள்ளைக்கு நீங்களே சடங்கு சுத்தி என்னமோ பண்ணுங்க. இப்ப அதுக்கு தானே இத்தனை நாய் அளக்குது. நான் அதுக்கு சொல்லலடி. அப்ப தேவைனா உங்க மாமனார் உங்களுக்கு தேவைனா போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே. நானும் உங்களை பிடிச்சி வச்சிட்டேன். ஆளை பாரு ஆளை. நான் எதுக்காத்தா போறேன்? அங்க உன் மதினி ஆடு ஆடுன்னு ஆடுவா. புள்ளைய வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போறதில்ல அப்படின்னு பேசுனதுக்கு என்னவா வருத்து வாடுறாப்பா. ஐயே, உங்க வீட்ல இருந்து வந்து பார்த்துட்டு போறாங்களா? ஆ, ஒன்னே கண்ணே கண்ணுன்னு நானும் தான் பெற்று வச்சிருக்கேன். வந்தாங்களா, பார்த்தாங்களா, பிடிச்சாங்களா? ஆ, செலவு காசு வேணும், சீசனத்துக்கு நகனட்டு வேணும், சொத்து வேணும் அப்படின்னா மட்டும் எத்தனை ஃபோன் அடிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வார்த்தை பொண்டாட்டி எப்படி இருக்கா, பிள்ளை எப்படி இருக்கு கேட்டாங்களா? வந்து பார்த்தாங்களா? இல்லைல்ல. அட ஆத்தா, நான் எங்க வீட்டு நாயமே எடுக்கல போதுமா? நடிக்காதடா குண்டா, குண்டோத்தரா நடிக்காதடா. எங்க அண்ணனை நான் கூப்பிட வேணாம்னு சொன்னதும் அடுத்த பிளான் உங்க அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு தானே சடங்கு சுத்தணும்னு பிளான் பண்ணிருப்பேன். அப்படியே நடிப்பானாக்கும். பெத்து வச்சிருக்கீங்களே குட்டை வாத்து, அதுக்கு சிரிப்பு பாத்தியா? அதுதான்டி என்னோட வயிற கட்டியாக்கு தெரியுமா? ஆமாமா, வச்சு மெச்சிக்கோங்க. இங்காரு, நான் உன்னை கட்டினதும் போதும் சரி, நீ இவளை பெத்ததும் போதும் சரி, 2 பேரும் நல்லா குண்டாயிட்டோம். நம்ம 2 பேர்த்து வீட்லேயும் எத்தனை தடவை அதை சொல்லி கிண்டல் பண்ணி எத்தனை நியாயம் பேசியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது விட்டு கொடுத்துட்டாங்கல்ல, கண்டுக்கலல்ல. நம்மளோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்னு எதுவாக இருந்தாலும் அதில் என்னோட நிலமை ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் மேலே தப்பே இருந்தாலும் அதையும் புரிஞ்சுக்கிட்டு என் கூட எப்பவும் துணையாக நிற்கிறவன் தாண்டி என் சத்தியன். அவன் பெத்த வைரண்டி இது. அவனை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கவும், இது மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கவும் நான் எத்தனை ஜென்மத்தில் எத்தனை புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நல்லா யோசிச்சு பாரேன், நம்மளை பெற்றதுகளோ கூட பிறந்ததுகளோ எதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணலையே. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டில் பெற்றவங்களும் கூட பிறந்தவங்களும் சரியில்லைன்னா புகுந்த வீட்டில் எப்போ பாரு பேச்சு வாங்கிட்டே இருக்க வேண்டியதா. எல்லாத்துக்கிட்டேயும் நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. ஏய் நான் அப்படி சொல்லலையே. நீங்கள் அப்படி சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதானே உண்மை. எது உண்மை? என்னோட பெற்றவங்க இங்க பாரு, அவங்க வந்து எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. என்ன இப்ப நான் என்ன சொன்னேன், நீ என்ன புரிஞ்சுக்கிற? ஆணோ பெண்ணோ பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களுமே புரிஞ்சுக்கலனா வேற யாரு புரிஞ்சுக்குவா? எங்க வீட்லயும் சரி உங்க வீட்லயும் சரி நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதானே. இல்ல இல்ல, நீங்க அப்படியே சொன்னீங்க. ஆமா, பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் கூட புரிஞ்சுக்கிறது இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான் என்னை புரிஞ்சுக்கிட்டான்னு நான் சொன்னேன். அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மரகதம், விடுங்கப்பா விடுங்க. என்னாலையும் என் புள்ளனால தான் நீங்க கலெக்டர் வேலையை விட்டு போட்டு இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அது என்ன எனக்கு புரியாம இல்லை. என்னனாலும் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கு வாயில நன்றி சொன்னாலாம் பத்தாது தான். ஏன்னா என்னால் மறுபடியும் உங்களை அந்த பதவியில் உட்கார வைக்க முடியலல்ல. இப்போ எங்கனால தான் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டு கஷ்டப்படுறாரு. அது ஒன்றும் எனக்கு புரியாமல் இல்லை. லூசு, மடத்தனமா ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். யாரு? நானே. ஆமா, உங்களால தான் நான் பதவியை தூக்கி வீசிட்டு வந்தேன்னு யார் உங்ககிட்ட சொன்னா? அப்புறம் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த பதவியை வேண்டான்னு தூக்கி வீசிட்டு வரணும்? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, பொண்ணே 8வது படிக்கிறா.
ஆனாலும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான் அப்படிங்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்காக எல்லாம் பதவியை தூக்கி வீசிட்டு வரல. இந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. ஹம், என்னோட ஆறுதலுக்காகவெல்லாம் யாரும் பேச்ச மாத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடியாம கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை கூட்டிட்டு நீ தான் ஹாஸ்பிட்டல்ல போய் கஷ்டப்பட்ட. எங்க அம்மாவும் அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்காக வந்து நிக்கல, பெத்த பிள்ளைகளும் வந்து நிக்கல. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு வேளை மாப்பிள்ள தான் இங்க இல்லையே, அப்ப என் பொண்ணு கஷ்டப்படுறா, அவளுக்காக நான் போய் நிக்கிறேன்னு உங்க அப்பா வந்து நின்றுருந்தாருன்னு வச்சுக்கேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னது, எங்க அப்பாவா? ஆமா, அதுவும் நான் இல்லாதங்காட்டி தான் நான் எதிர்பார்த்தேன். சரியா? ம், பொண்ணோ ஆணோ யாரா இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் யாரை தெரியுமா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க? தான் உயிருக்கு மேல நேசிக்கிறவங்கள தான் எதிர்பார்ப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு. என்னங்க? இதே சுச்சுவேஷன் சப்போஸ் உங்க அப்பா முடியாம படுத்திருந்து நானும் உனக்கு துணையா நிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா என் அப்பா வந்து நின்றுப்பாரு. எல்லாத்துக்கும் எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன எல்லாமே பழகி போனதா இல்ல. முதல்ல கையில குழந்தைய வச்சிருக்க, அந்த சுச்சுவேஷன் உனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு துணையா எங்க அம்மாவோ என் அக்கா தங்கச்சியோ நின்றுக்கணும். அவங்களும் நிக்கல. அப்ப யார் நிக்கணும்? நான் கண்டிப்பா நின்றுக்கணும். நான் நிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இல்ல, அப்ப உங்க அப்பா நின்றுக்கணும். நிக்கல, அப்ப நான் என்ன முடிவு பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? என் அப்பா உடம்புக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளையும் பொண்டாட்டி அனாதையா நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு பதவிதான் முக்கியம்னு உட்காந்துருக்க முடியுமா? ம், எப்படினாலும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டேன். குணமாகறாரோ இல்லையோ, என்ன ஏதுன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருப்பேன். நீங்கள் வராமே இருந்திருக்கலாமே. எப்படி வராமையா இருக்க முடியும்? உடம்பு முடியாம படுத்திருக்கிறது என் அப்பா. இப்போ எங்க அம்மாவோ இல்ல என் அக்கா தங்கச்சிகளோ பாத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஓகே. நீ ஏன் பாத்துக்கணும்? எங்க அப்பா உனக்கு என்ன செஞ்சிருக்காரு? உனக்கு என்ன அவசியம்? ம், என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருன்னா அது நம்மளோட லைஃப். நீ எனக்கு தான் பொண்டாட்டி, எங்க அப்பா கொண்டு பொண்டாட்டி இல்ல, வேலைக்காரியும் இல்ல. என்ன? எங்க அக்காங்களோ இல்ல நானோ தான் பார்க்கணும், இல்ல கட்டின புருஷன் சொல்லி எங்க அம்மா பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்ல. அதனாலதான் நான் விட்டுட்டு வந்தேன். நான் ஒன்றும் வரும்போதே விட்டுட்டு வரலையே. முதல்ல லீவ் போட்டேன், அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருந்துச்சு, அதனால ரிலீவ் ஆயிட்டேன். ம், இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறீங்க? அது உனக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் பாதிப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க கூடாது. இங்க பாரு, நான் பதவி விட்டதுக்கு நீயோ இல்ல நம்ம பொண்ணோ எந்த விதத்துலயும் காரணம் கிடையாது. நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு அதையே கொண்டு வந்து என் புள்ள மேலையும் நீ திணிக்காத. புரியுதா? ம், நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் எங்க அம்மா எங்க அக்காங்கன்னு யார் வேணா என்ன வேணா பேசட்டும். எது உண்மைன்னு எனக்கும் உனக்கும் தெரியும்ல. அப்புறம் என்ன? இருந்தாலும் ஒரு நல்ல அப்பாவுக்கு நல்ல பையனா இல்லாம பதவியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணி கழிச்சிட போறேன்? ஆ, அதைத்தான் உங்க வீட்லயும் புரிஞ்சுக்கலாம், எங்க வீட்லயும் புரிஞ்சுக்கலன்னு சொன்னேன். போதுமா? நம்ம ரெண்டு வீட்டு சைடுமே நான் பதவியை விட்டுட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் கோபம். உங்க வீட்டை விடு, எங்க வீட்ல சரி நம்ம சப்போர்ட்டா இருந்திருந்தா சிவராமன் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யாரும் யோசிக்கல இல்ல. அவங்க சைடு இருக்கிற தப்ப அவங்க உணரல இல்ல. இப்போ இப்ப கூட இங்க வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு. சப்போர்ட்டா யார் நின்னா? சத்தியம் தானே நின்னா. ம், இன்னி வரைக்கும் அவங்க சைடு என்ன தப்பு இல்ல என் சைடு என்ன நியாயம் இருக்கு எதுவுமே உணரல. உணராட்டியும் பரவாயில்ல, வந்து பேசியிருந்தா நம்ம விளக்க கொடுத்துருப்போம்ல. அதுவும் இல்லைல்ல. எக்கேடு கெட்டு நாசமா போனா என்னன்னு தானே உட்காந்துருக்காங்க. கூட பிறந்தவங்களும் பெத்தவங்களே அப்படி இருக்கும்போது சத்யன் யாரு? என்னோட ஃப்ரெண்டு. இது வரைக்கும் ஏதாவது வாயை தந்து கேட்டானா? நான் ரிலீவ் ஆயிட்டேன்னு தெரிஞ்ச உடனேயே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி உடனே இங்க வந்துட்டான். இப்ப வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கலையே என்னைய. ஏன் விட்ட, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு ஏதாவது வாய் தந்து கேட்டானா? இல்லையே.
எதுவுமே கேட்காம இப்ப வரைக்கும் நம்ம பட்ட அத்தனை கஷ்டத்துலயும் கூட துணையா தானே நின்றுருக்கா. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன, ஃப்ரெண்டா அவன் என்ன புரிஞ்சுக்கிறது கூட, கூட பிறந்தும் பெத்தும் இவங்கெல்லாம் நம்மளை புரிஞ்சுக்கலேன்னு ஒரு வருத்தம். அவ்வளோதான். ஒரு ரிலேஷன்ஷிப்னா இப்படி தாண்டி இருக்கணும். ஒரு விஷயம் தப்பாவே இருக்கட்டும், அதையும் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிருப்பான் அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதுதான் அழகு. அந்த ரிலேஷன்ஷிப்கான மரியாதையும் கூட. என் சத்யன் எப்படியோ அப்படிதான் ரேகாக்கு ரேவதியும். ஒருத்தங்க தப்பான வழியில போகும்போது இது தப்பு இது செய்யாத அப்படின்னு தெளிவு கொடுக்குற வகையிலையும் சரி, ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணின பின்னாடி அது தப்பாவே இருக்கட்டும், அவன் அதை பண்ணியிருக்கானா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு கேள்வியே கேட்காம புரிஞ்சு அவனுக்கு துணையா நிக்கிறதுலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே கிரேட் தான். அந்த வகையில எனக்கு சத்யன்னா ரேகாக்கு ரேவதி தான். அதே சமயம் நம்மளை பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் பண்ண தப்ப என்னைக்கும் நான் என்னோட மகளுக்கு பண்ணவே மாட்டேன். நான் செத்தாலும் என் பொண்ணுக்கு யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எல்லா சுச்சுவேஷன்லையும் அவளுக்கு துணையா நான் நிற்பேன். அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பாசம் இது எல்லாத்தையும் யாருக்காகவும் நான் விட்டு தர தயாரா இல்ல. அவ மேல தப்பே இருக்கட்டும், ஆனாலும் நான் அவளுக்காக நிற்பேன். தேங்க்யூ டாடி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much டாடி. சரிடா என் தங்கங்களா, பொறாமையில பொங்காத, என்ன பொங்காத. ஆமா ஆமா. குண்டு பூசணிக்கா, உன்னே குறைச்சி அடப்பட முடியாது என்ன. ரெண்டுக்கும் சிரிப்பு பாத்தீங்களா? இங்க பாருங்கடா தங்கம், யாரையும் இப்படியா உருவக்கேலி பண்ணவே கூடாது. அப்பா பேசுறேன்னா அப்பா உரிமையில ஏதோ வீட்டுக்குள்ள பேசுறேன் அவ்வளோதான். மற்றபடி அப்பா எங்கேயும் அம்மா விட்டு கொடுத்ததே இல்லடா. ஏன்னா அம்மா வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக என் முகத்தை ஒரு நிமிஷம் கூட ஒழுங்கா பார்க்காம கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா குடும்பமும் நடத்தி எனக்கு முத்து பிள்ளைகளை பரிசா இல்ல வாழ்க்கையா கொடுத்துருக்கா. அவளையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது என்ன. சரிங்க டாடி. ரேவதி, நீயும் தான் சத்யாவை என்னைக்கு குறைச்சு மதிப்பிட்றாத. அவளுக்கு இருக்கிற திறமை, புத்திசாலித்தனம், சாமர்த்தியம் இதெல்லாம் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லடா. எப்பவும் விலை மதிக்க முடியாதது நம்ம பக்கத்திலே இருக்கும்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் நீ உன் அம்மா பக்கத்திலே இருக்க அப்படிங்கிறதாட்டி அவளை பத்தி உனக்கு சரியா தெரியல. வெளியே போய் பாரு அவளை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு. உங்க அப்பாவும் என்ன மாதிரி கிண்டலெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்க ஒரு புரிதல், லவ். சரியா? உங்க அப்பா விட உங்க அம்மா எவ்வளவோ திறமையானவ. அவளுக்கு நிறைய சொந்த பந்தங்களும் இருக்கு, சொத்துக்களும் இருக்கு. எல்லாமே இருந்தும் உங்க அப்பா ஒருத்தனுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, நாங்க 3 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்னாதான் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணோம். போஸ்டிங் போடும்போது ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டது என்னவோ நான் தான். என்னோட ஹைட் பத்தல அப்படிங்கிறதாட்டி ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட அவங்க 2 பேரும் எனக்காக ஐபிஎஸ் ஆகும், அவங்களுக்காக நான் ஐஏஎஸ் ஆகும் மாறினேன். 3 பேருமே எல்லாத்துக்குமே எலிஜிபிளா இருந்தாங்காட்டி தான் இது பாசிபிள் ஆச்சு. புரிஞ்சுதாடா? உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எனக்காக அவங்களோட ஆசைகளை கனவுகளை எவ்வளவோ விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் எவ்வளோ மதிப்பு மரியாதை செஞ்சாலும் நன்றியே சொன்னாலும் அதெல்லாம் கடகளவு கூட இல்லை, போதாது. புரியுதா? எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம், மனசங்கடங்கள் வரலாம், ஆனாலும் ஒரு நாளும் எங்களை விட்டு பிரிஞ்சு போகணும், பேசாம இருக்கணும்னு அவங்க நினைச்சதே இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இது வரைக்கும் வரல. அப்படி ஒன்று நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நானும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன்டா. அப்படியெல்லாம் நடக்காது டாடி. நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி இல்லடா தங்கம், எனக்கு நீங்க 2 பேரும் பிள்ளைகளா கிடைச்சதுல எவ்வளோ சந்தோஷமோ அதே மாதிரி அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சதுலயும் சரி, இவ எனக்கு மனைவியா கிடைச்சதையும் சரி சந்தோஷம்தான். என்ன, கடைசி வரைக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை பாசம் அதை எல்லாத்தையும் காப்பாத்திடணும், அதான். சரிங்க டாடி. என் அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு இருக்காங்களோ அதே போல வாழ்நாள் முழுக்க நானும் ரேகாக்கு இருப்பேன். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நான் அவளுக்கு சப்போர்ட்டாவே நிப்பேன், எங்க அப்பா மாதிரியே. சரி அப்பா? தேங்க்யூடா தங்கம், சமத்து அடிவு, சத்யா மாதிரியே. சத்யா மாதிரியே சொன்ன சொல்ல காப்பாத்துவா அவ பிள்ளை. நானும் சிவராமன் மாதிரியே எந்த சிச்சுவேஷன்லயும் உன்னை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன் என்ன. சரிடா, கல்யாணம் ஆன பின்னாடிதான் எப்படி இருப்பீங்களோ தெரியல, அதான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு. அதெல்லாம் உங்களை மாதிரியே இருப்போம்ப்பா, வேணா பாருங்களேன்.